ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வேர்ப்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வேர்ப்ஸ்னா வந்து ஆக்ஷன்ஸ், செயல்கள்னு தெரிஞ்சுட்டோம். அதுலேயே 2 விதமான ஆக்ஷன்ஸும் பார்த்தோம், ஃபிசிக்கல் ஆக்ஷன், மென்டல் ஆக்ஷன். அந்த லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, வேர்ப்லேயே 3 ஃபார்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் V1, அதுதான் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அப்போ மிச்சம் இருக்கிற 2 ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வேர்ப் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ரெகுலர் ஃபார்ம், ஒன்று வந்து இர்ரெகுலர் ஃபார்ம். ரெகுலர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, அந்த V1 கூடயே நம்ம ஏதாச்சும் எழுத்து ஆட் பண்ணி V2 V3 மாத்துறதா வந்து ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிளே வந்து நம்ம V2 V3 மாத்துறதுக்கு ED ஆட் பண்றோம். பிளேட், பிளேட். ஒர்க்கும் அதே மாதிரி தான், ED ஆட் பண்றோம். ஒர்க்ட், ஒர்க்ட். எப்பவுமே இந்த EDல முடிகிற வார்த்தை பிளேடு, ஒர்க்குடுன்னு சொல்லக்கூடாது. ED வரப்ப நீங்க அந்த டர் சவுண்ட் தான் சொல்லணும். ஒர்க்ட், பிளேட் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். அடுத்தது டான்ஸ், யூஸ். இது ரெண்டுமே ஈல முடிகிற வார்த்தைகள். ஈல முடிகிற வார்த்தைன்னா நீங்க ED ஆட் பண்ண தேவையில்லை, டி ஆட் பண்ணாவே போதும். டான்ஸ்ட், யூஸ்ட். அப்புறம் சில வார்த்தைகள் வந்து இப்போ வைல முடியுது, ஆனா அந்த வை வந்து ஐயோ ஈ சவுண்டோ பண்ணுனா மட்டும் நம்ம அந்த வையை ரிமூவ் பண்ணிட்டு ஐஇடி ஆட் பண்ணணும். இப்போ கிரை, ஐ சவுண்ட் பண்ணுது, அப்போ வையை ரிமூவ் பண்ணிட்டு ஐஇடி ஆட் பண்ணணும். கிரைட், ஸ்டடீட். அப்புறம் சில வார்த்தைகள் வந்து ஸ்டாப், இப்போ இது மாதிரி இருக்கிறப்போ இந்த கடைசி எழுத்தை டபுள் பண்ணிட்டு இடி ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் எக்ஸெப்ஷன் கேசஸ், ரொம்ப ரொம்ப ரேரான சில வேர்ட்ஸுக்கு இதை ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து லாஸ்ட் லெட்டர் வந்து பி, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை டபுள் பண்ணிட்டு இடி ஆட் பண்ணணும். ஸ்டாப்ட். இந்த மாதிரி நிறைய ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு, அதாவது லேர்ன் வித் பிரியா ரமேஷை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல PDF அனுப்புங்க. நானே உங்களுக்கு DM பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.